சீக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் இரண்டாவது நாளாக இடி சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தொடர்ந்து இரண்டாவது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்ட இருந்தாலும் சிக்கிம், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களில் லாட்டரி விற்பனை சில விதிகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்டு இருப்பதால் லாட்டரி விற்பனையில் மார்டின் என்கிற கோவையை சேர்ந்த தொழிலதிபர் முக்கிய நபராக இருந்து வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்திருந்தது. கடந்த 2009 முதல் 2010 காலகட்டத்தில் சிக்கிம் மாநில லாட்டரி விதிகளை மீறி 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும் அந்த வருவாய் 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மாற்றி முதலீடு செய்திருப்பதாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியது. அதன் அடிப்படையில் கேரளா மாநிலம் கொச்சி அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு மார்டின் மற்றும் அவரது பங்குதாரர் ஜெயமுருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பல்வேறு கட்டங்களாக லாட்டரி அதிபர் நடத்தி வரும் நிறுவனங்கள், அவருக்கு சொந்தமான கட்டடங்கள், வீடுகள், இல்லங்கள் ஆகியவற்றை படிப்படியாக முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுவரை மொத்தம் 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் போயஸ்கார்டில் உள்ள லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மருமகனான ஆதவ் அர்ஜுனா தற்போது விசிகா துணை பொதுச் செயலாளராக முக்கிய ஒரு நிர்வாகியாகவும் இருக்கிறார். அவர் அந்த சோதனையானது தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். இந்த நிலையில் மீண்டும் நேற்று முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோவையில் இருக்கக்கூடிய மார்டின் இல்லம், மார்டின் தொடர்புடைய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டது. சென்னையில் போயஸ்கார்டில் இருக்கக்கூடிய அவரது மருமகனான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் தான் என்னென்ன கைப்பற்றப்பட்டது, வேறு எந்தெந்த டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது குறித்து விசாரணையானது முக்கியமான தகவலை அமலாக்கத்துறை தரப்பில் வெளியிட இருக்கும். ஏற்கனவே பல்வேறு பேப்பர் ஆவணங்களாக கைப்பற்றப்பட்ட இந்நிலையில் தற்போது டிஜிட்டல் ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்ற முடியுமா என்பது கோணத்தில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மார்டின் தொடர்புடைய இடங்களிலும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் இரண்டாவது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.